செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள். செந்தூரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு 12 ராசிக்குண்டான தெய்வ பரிகாரங்களை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இதில் ஒரு ராசிக்காரர்களுமே இந்த நம்ம கொடுத்த அந்த பரிகாரங்கள் தெய்வ பரிகாரங்கள், அதாவது நீங்கள் எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஒரு ராசிக்குண்டான தெய்வம்னு கூட ஒன்று இருக்கு இல்லையா? அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு பயன்பெறுங்க. 12 ராசிக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 12 ராசிக்குமே ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வரும். அந்த ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை, தெய்வ பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது சிம்ம ராசிக்கு பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே திருவண்ணாமலை தான். சிம்மம், மலை, காடு, பாறைகள், இப்படியெல்லாம் நம்ம சிம்மத்தை நம்ம சொல்கிறோம். அப்போ சிம்மம் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை வழிபாடு சிம்மத்துக்கு ரொம்ப 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 கை கொடுக்கும். அங்கே போயிட்டு வந்தாவே இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்தது மலை கோவில்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மலை, குகை, கோவில், காடு இதெல்லாம் சிம்மத்தை குறிக்கக்கூடியது தான். அப்போது இந்த மலை கோவில்கள் எங்கே இருக்கோ அதை தேடி நீங்கள் போய் வழிபாடு பண்ணும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பை அங்கே கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இவங்களும் காயத்ரி மந்திரம் ஜபிக்கணும். ஏன் அப்படின்னா விஸ்வாமித்திரர் கொடுத்த அந்த காயத்ரி மந்திரம் சிம்மத்துக்கு ரொம்ப 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 கை கொடுக்கும். ஒரு 11 வாட்டி ஓம் பூர்புவஸ்வக அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தை டெய்லி காலையில் 11 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த கோவிலுங்களுக்கு லைட் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். கோவில் இருக்கு இல்லையா, அங்கே நிறைய லைட்ஸ் பீஸ் போகும். இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு ஃபியூஸ் போயிடுச்சுன்னா அடுத்தது அந்த லைட்டை அவங்க மாற்றுவாங்க, இதை சொல்லலாம். அடுத்தது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கூட நீங்கள் விளக்கு வாங்கி கொடுக்கலாம். விளக்கு, அதாவது வெங்கல விளக்கு வாங்கி கொடுக்க முடியலனாலும் லைட்ஸ் கூட வாங்கி கொடுக்கலாம் நீங்கள். அதனால் அங்கே ஏன்னா பூரம் என்ற ஒரு சுக்கிர நட்சத்திரம் இருக்குது, நடு நட்சத்திரம் எப்போவுமே எல்லா ராசிக்கும் நடு நட்சத்திரம் வேலை செய்யும். அப்படி இருக்கும் பொழுது இந்த லைட் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸையே அங்கே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆண்டாள் பாசுரம் இது பாடுவது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்குது. இதில் நிறைய இருந்தாலும் எல்லா ராசிக்குமே குறிப்பிட்டு கொஞ்சம் தான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய வழிபாடுகள் இருக்குது. அதில் முக்கியமான வழிபாடுகள் தான் ஒரு ராசிக்குமே நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. இது எல்லாமே அதாவது ரொம்ப சிரமமே இல்லாமல் நம்ம ரொம்ப சிம்பிளான வழிபாடு பண்ணி நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படின்றது எல்லாமே இதில் நீங்கள் இந்த வழிபாடுகள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பாசுரம் பாடுறது அது எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் கூட ஏதாச்சும் ஒரு பாசுரம் எடுத்து ஆண்டாளுடைய பாசுரம் நீங்கள் பாடுறது கூட ஜபிக்கிறது கூட உங்களுக்கு ஒரு நன்மையை தாங்க கொடுக்குது. அப்போ டோட்டலாக சிம்மம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த வழிபாடுகள்லாம் பண்ணும் பொழுதே இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. ஏன்னா காலபுருஷனுக்கு 5, காலபுருஷனுக்கு 5னா அது குலதெய்வம், பூர்வீகம் இதெல்லாமே கொண்டு வருது. அப்போ இதெல்லாமே நீங்கள் பண்ண இதெல்லாம் பூர்வீகமும் தழைக்கும், உங்களுடைய குலதெய்வத்துக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களில் ஒவ்வொரு பரிகாரமே ஒவ்வொரு ராசிக்காரர்கள் செஞ்சு பயன்பெறுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.